இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி நெய்யடை. இது ஒரு மலபார் ஸ்பெஷல் ரெசிபி. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் வீடுங்களில், அதுவும் அந்த நோன்பு காலங்களில் அவங்க செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபிக்கு நான் இப்போது 1/2 கப்பு மைதா மாவு எடுக்கிறேன். அதை நீங்கள் டைரெக்டாக ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/2 கப்பு மாவுக்கு 1 கப்பு பாலும் எடுக்கலாம், இல்லை 1/2 கப்பு பால் 1/2 கப்பு தண்ணி அப்படியும் எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் கணக்கு. இனி இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, அளவாக போடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இது கூட நான் 1 டீஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீனின்றது ரொம்ப இளம் இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் சீனி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு அடி அடித்து அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் அடைக்கு ஒரு லேயருக்குள்ள மாவு ரெடி. இப்போ அடுத்த லேயருக்குள்ள மாவுக்கு 2 முட்டை, 2.5 டீஸ்பூன் சீனி. உங்களுக்கு 2.5 டீஸ்பூன்றது இளம் இனிப்பு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும்னா கூட ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 3.5 டீஸ்பூன் சீனியாக கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட மறக்காமல் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு மிக்சியில் மறுபடியும் நல்லா பீட் பண்ணி தனியாக இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போது ஒரு பிளேட்டோ இல்லாட்டா சின்ன சின்ன கிண்ணங்கள், அதில் நல்ல நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்துருக்கிற இந்த 1/2 கப்பு மாவில் ஒரு பிளேட்டில் தான் நம்ம நெய்யடை பண்ண முடியும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன கிண்ணங்களில் 4 கிண்ணங்கள் பண்ணுறதுக்கு மறுபடியும் 1/2 கப்பு. அப்போ மொத்தத்தில் நான் அன்றைக்கி 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். சரி, இப்போது நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்டில் நான் முதல் லேயர் மாவு ஊற்ற போகிறேன். அந்த மைதா மாவு தின் லேயராக இருக்கணும். லேயர் திக்காயிட்டாலும் அந்த நெய்யடை திக்காயிரும், சாஃப்டாக இருக்காது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மைதா மாவு மிக்ஸும் திக்காக இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அந்த மைதா மாவு லேயரும் ரொம்ப தின் லேயராக தான் இருக்கணும். மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரி, நீ இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அது அழகாக அந்த ஃபஸ்ட் லேயர் இப்போ நல்லா வெந்தாச்சு. இனி ஃபஸ்ட் லேயர் வெந்ததுக்கப்புறம் அதில் மேலே கொஞ்சம் நல்ல நெய் தடவிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு லேயரில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கரண்டி, ஒரு தின் லேயர் இந்த மாதிரி ஊற்றி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு லேயரும் வேகிறதுக்கு ரொம்பலாம் நேரம் எடுக்காது, ஏன்னா தின் லேயர் தானே எடுக்கிறோம். இப்போ 2வது லேயரும் நமக்கு வெந்தாச்சு. முட்டை லேயர் நல்லா வெந்த பிறகு அது மேலேயும் இந்த மாதிரி லைட்டாக நெய் தடவிக்கோங்க. ஒரு லேயருக்கும் நடுவுலையும் கொஞ்சம் நெய் தடவணும். நெய் தடவிட்டு இப்போ 3வது லேயர் மாவு. இந்த மாவையை நம்ம மூடியில் போட்டு இந்த லேயர் வேகட்டும். இந்த லேயர் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதில் நெய் தடவி முட்டை இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாவு முட்டை இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிற மாவை நம்ம ஆவியில் வேக வச்சு நடுவில் நெய் தடவி வேக வைக்கிறோம். இப்போ கடைசி லேயர் வந்தாச்சு. இதுதான் கடைசி லேயர். இப்போ மாவு அந்த முட்டை மிக்ஸ் எல்லாம் தீந்தாச்சு. இப்போ கடைசி லேயர் மாவுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக எள்ளு தூவிக்கோங்க. கருப்பு எள், இது வந்து டெக்கரேஷனுக்கு தான். எள்ளுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ. இப்போ நான் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஷியோஸ் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரெய்சின்ஸ், கிஸ்மிஸ் பழம் எது வேணாலும் நீங்கள் போட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு ஆவியில் மறுபடியும் வேக வைக்க போகிறோம். சரி, இப்போ இது வெந்தாச்சு. இனி இதே மாதிரி தான் இந்த சின்ன கிண்ணங்களை வைக்கிறதா இருந்தாலும் அந்த கிண்ணங்களுக்குள்ளே நெய் தடவிட்டு முதல்ல ஒரு லேயர் மாவு, அந்த மாவு வெந்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் நம்ம இதில் முட்டை ஊற்ற போகிறோம். அந்த முட்டை லேயர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாவு முட்டை அப்படி மாற்றி மாற்றி செஞ்சு இந்த கடைசி லேயர் வரும்போது லைட்டாக எள்ளு இல்லை உங்களுக்கு விருப்பமான அந்த நட்ஸ் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுடைய நெய்யடை ரெடி. இப்போ அந்த பிளேட்டில் இருக்கிற நெய்யடை கொஞ்சம் ஆறின பிறகு, சூடோடு இருக்கும்போது வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அது பிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியால் வெட்டி அழகாக சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கிண்ணத்தில் வேக வச்சது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு கொடுத்தா க்யூட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த நெய்யடை நீங்கள் செஞ்ச உடனேயே சாப்பிட்ருங்க. அந்த சூடோடு, அந்த இளம் சூடோடு இருக்கும் பாருங்கள், அப்போவே நீங்கள் இதை சாப்பிட்ருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப கம்மி பொருட்கள் தான் தேவை. அந்த ஒரு லேயருக்கு நடுவில் நம்ம நெய் தடவலைன்னா இந்த மாதிரி நமக்கு லேயராக வராது, எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால் மறந்துடாதீங்க. 1-2 லேயருக்கு நெய் மறந்துட்டிங்கனாலும் பரவாயில்ல, பட் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நெய் தடவுறதுக்கு மறந்துடாதீங்க. சரி, ரொம்ப அருமையாக இருக்குது. இளம் இனிப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த இனிப்போட சீனியோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். சரி, நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.
இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.